Audio Jungle. வணக்கம். காலை முரசு செய்திகள். போச்சம்பள்ளி அடுத்த திப்பனூர் ஏரியில் டன் கணக்கில் கொட்டப்பட்ட கோழி கழிவுகளால் மாசு அடைந்த தண்ணீர் மாசு ஏற்பட்டு சுகாதார சீர்கேட்டால் கிராம மக்கள் அவதி. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புளியம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட திப்பனூர் ஏரி சுமார் 363 ஏக்கர் பரப்பில் உள்ளது. இந்த ஏரியில் மீன்களை வளர்க்க குத்தகை விடப்பட்டு தற்பொழுது ஏரியில் மீன்கள் வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த ஏரியில் வளர்க்கப்படும் மீன்கள் வளர்ந்த பின்னர் பொதுமக்களுக்கு உணவுக்காக விற்பனை செய்யப்படும் நிலையில் தற்பொழுது மீன்கள் வளர்ப்புக்காக சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கோழி பண்ணைகளில் வளர்க்கப்படும் கோழிகள் வெயிலின் தாக்கத்தால் இறந்து வருவதால் அந்த கோழிகள் குறைந்த விலைக்கு கிடைப்பதால் மீன் வளர்ப்பு குத்தகைதாரர்கள் சுற்றுவட்டாரங்களில் உள்ள ஏரிகளில் கொட்டி வருகின்றனர். இதில் புளியம்பட்டி திப்பனூர் ஏரியிலும் இந்த இறந்த கோழிகளை கொண்டு வந்து கொட்டியுள்ளதால் இந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. எனவே ஏரியில் உள்ள கோழி கழிவுகளை அகற்றி கிராம மக்களுக்கு மருத்துவ முகாம் அமைக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இனிவரும் காலங்களில் ஏரியில் கோழி கழிவுகள் கொட்டாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது என்னன்னு தெரியலையா? பாபா பேக் பண்ணி எங்கேயும் வெளியில் போகிறதாட்டம் இருக்குது. வெடிச்சிச்சுன்னா வாய் அடிச்சிடும். தண்ணியை தொட்டா கூட எனக்கு வியாதி வந்துடும். ஏரியா அவ்வளோதான், குட்டி சேவரானத்தான்.